விஷயத்தை அங்கே வச்சு பேசுகிறாங்க. ஆமாம், நேற்று அந்த கோயில் வளாகத்தில் வச்சு கேட்டாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் சொன்னதை சேர்ந்து பண்ணுறாங்களா? அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது பிரிவு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தனி உரிமையை அளித்திருக்கிறது. அதேபோல் அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு எந்த ஒரு மதத்தை பின்பற்றவும் கடைபிடிக்கவும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் உரிமை வழங்கியிருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை 2 பெருநாட்கள். இந்த 2 பெருநாட்கள் அது 30 நாள் நோன்பிருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய ஈகை திருநாளாக இருக்கட்டும், அல்லது சமீபத்தில் கொண்டாடிய தியாக திருநாள் என்ற ஈதுல் அலுஹா, நம்முடைய தமிழ்நாட்டில் பக்ரீத் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெருநாளாக இருக்கட்டும், இரண்டும் கொண்டாடக்கூடியவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. ஈகை திருநாளில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு வறியவர்களுக்கு தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், அதாவது அது அரிசியாக இருக்கலாம் அல்லது கோதுமையாக இருக்கலாம், அதை வழங்கிவிட்டு தான் இந்த பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும் என்பது ஈகை திருநாளில் உள்ள ஒரு வழக்கம். அதேபோல் தியாக திருநாளில் தொழுகை முடிந்த பிறகு அவரவர் சக்திக்கேற்ப, அது ஆடாக இருக்கலாம் அல்லது காளை மாடாக இருக்கலாம் அல்லது ஒட்டகமாக இருக்கலாம், அதை அறுத்து பலியிட்டு ஒரு பகுதி தங்களுடைய வீட்டுக்கும் இன்னொரு பகுதி தங்களுடைய உறவினர்களுக்கும் 3வது பகுதி வறியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தியாக திருநாள் நடைபெற்று வருகிறது. இங்கு யாரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசுவை குர்பானி என்று சொல்லக்கூடிய பலியிடுவதில்லை. பெரும்பாலும் ஆடுகள் தான் பலியிடுகிறோம். அதே போல் காளை மாடுகள் தான் பலியிடப்படுகிறது. ஒருவர் வழக்கு தாக்கல் செய்தார் என்பதற்காக வேண்டி இந்த மனுவை தியாக திருநாளுக்கு, பக்ரீத் திருநாளுக்கு முந்தைய தினம் இந்த தீர்ப்பை நீதியரசர் GR சுவாமிநாதன் வழங்கியிருப்பது, அவர் தலைமையிலான அந்த அமர்வு வழங்கியிருப்பது மிகுந்த ஒரு மனவேதனையை அளிக்கின்றது. நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவானது. அவர்கள் ஒரு நீதி வழங்குகிறார்கள் என்றால் அந்த நீதி பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் பொருத்தமான ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. நீதிமன்றம் நடுநிலை தவறிவிட்டது, நியாயமாக பாரபட்சம் இல்லாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்பதற்காக சொல்கிறேன். கோயில்களில் அதே போல் சில சந்தர்ப்பங்களில் தேவாலயங்கள் கூட ஆடு அல்லது மாடு வெட்டப்படுகிறது. இப்போ மாடு வெட்டக்கூடாது என்று பக்ரீத் திருநாளுக்கு தடை போட்ட நீதிமன்றம் ஏன் கோயில்கள்லையும் தேவாலயங்கள்லையும் ஆடோ அல்லது மாடோ வெட்டக்கூடாது என்று ஏன் தடை போடவில்லை? நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் அனைத்து மதத்தினர்களுக்கும் அவர்களுடைய மார்க்கத்தை, மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை கொடுத்திருக்கிறது. அதே போல தான் கோயிலில் திருவிழாக்களின் போது ஆடுகளை வெட்டுகிறார்கள் அல்ல மாடுகளை வெட்டுகிறார்கள். அதே போல் தேவாலயங்களிலும் இது நடக்கின்றது. இது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களுக்கு ஏன் பக்ரீத் மட்டும், பக்ரீத்தில் வெட்டப்படாத மாடுகளை மட்டும் பொது இடங்களில் வெட்டக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒருபோதுமே மாடு வெட்டக்கூடாது என்று முஸ்லிம்களை நோக்கி இந்த தீர்ப்பை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? கொடுத்தால் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். எனவே இந்த தீர்ப்பு ஒரு பாரபட்சமான தீர்ப்பு. தமிழ்நாடு அரசு இதற்கு மேல்முறையீடு செய்து தவறான இந்த தீர்ப்பை திருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக தமிழ்நாட்டில்
திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. அதற்கு பிறகு வழக்கத்திற்கு மாறாக அதிகமான குற்ற சம்பவங்கள், குறிப்பாக பாலின பலாத்காரங்கள் நடைபெறுவது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது. கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சித்து நாங்கள் தூய்மையான ஒரு ஆட்சி தருவோம் என்று சொல்லிதான் மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார்கள். மக்களை பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. சரியான முறையில் இந்த குற்ற சம்பவங்கள் இனி நடக்காதவாறு உயரிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டு நடத்தை விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு இந்த குற்றச்சம்பவங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்ற ஆட்சியில் இதுபோன்று நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலும் கூட ஒரு படுகொலை நடந்தபோது அது சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு விரைந்து அந்த குற்றவாளிகளுக்கு, அது பெண்ணாக இருந்தாலும் அவர் ஒரு காவலராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அடிப்படையில் விரைந்து உரிய விசாரணை நடத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்களை இழக்கிறது அந்த மாதிரி அதிமுக கொறடா என்ன சொல்கிறாருன்னா இது கொடுத்து நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை கோருவோம் அப்படின்னு. அதாவது வாக்களித்து அந்த வாக்களித்தவர்களுடைய விரலில் வைக்கப்படக்கூடிய அடையாளமை அழிவதற்கு முன்பாகவே புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள், அவர்களுக்கு எதிர் அணியில் போட்டியிட்டவர்கள், ஏன் தங்களுடைய கட்சி வேட்பாளர்களையே தோற்கடித்தவர்களை இழுப்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய அறவழியாக நான் பார்க்கவில்லை. இது நாங்கள் மற்றவர்களுடன் வேறுபட்டவர்கள், நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றோம் என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து வாக்காளர்களுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த அடையாளமை அழிவதற்கு முன்பு நடந்ததாக எனக்கு நினைவில்லை, தெரியவில்லை, இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் அவர்கள் சொன்ன மாற்றமா என்று ஊர்தோறும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சார், இதுபோல் மேகதாது அணை கட்டாயம் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கர்நாடகம் முதல்வர்றாங்க தான் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு மௌன பிரதமரிடம் கூட கோரிக்கை வச்சாரு. தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டில் காவேரி படுகை பகுதி, நான் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் உள்பட அங்குள்ள விவசாய பெருமக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக காவேரி நீர் அமைந்திருக்கின்றது. இந்த காவேரி நீர் பகிர்வு குறித்து காவேரி தீர்ப்பாணையம் அமைக்கப்பட்டு தொடர்புடைய அனைத்து மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு 2018 காவேரி தீர்ப்பாணையம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு இது தொடர்பாக ஒரு நெறிமுறைகளையும் வெளியிட்டது. இவற்றையெல்லாம் மீறி இன்றைக்கு கர்நாடகத்தை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் தலைமையில் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, மேகதாதுவில் நாங்கள் அணை கட்டுவோம், அதற்கான அடிக்கலை நாட்டுவோம் என்றெல்லாம் சொல்வது அவர்கள் காவேரி தீர்ப்பாணையத்தை மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமையை பறிக்கின்றார்கள். எந்த ஒரு நெறிமுறையின் அடிப்படையிலும் நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இன்றைக்கு தாவாய்க்க ஆட்சி காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்களையும் சார்ந்து இருப்பதனால ஆட்சியை காப்பாற்றுவது தான் முக்கியம். தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக காவேரி படுகை பகுதிக்கு தண்ணி வந்தால் என்ன, வராட்ட என்ன, என் ஆட்சியை காப்பாற்றணும், என் அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்காங்க, இதே காங்கிரஸ் தான் கர்நாடகத்தில் ஆளுகிறது. எனவே இது குறித்து தாவேகா மௌனம் சாதிப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. மேகதாது
வில் அணை கட்டுவதை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக விரைந்து ஒரு சில நாட்களில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம்.